அன்பார்ந்த பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதாவது மேச ராசியை பொறுத்தவரை செவ்வாய் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே அவருக்கு நன்மைகள் உண்டாக இருக்கிறது. இந்த செவ்வாய் 9 மாசி மாதம் 9ஆம் தேதி 21/1/2026 அன்று கும்பராசிக்கு பயிற்சியாகிற பொழுது லாபஸ்தானத்துக்கு வருகிறார். அப்படி லாபஸ்தானத்துக்கு வருகிற பொழுது இந்த மாதத்தில் மேசராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும், லாபங்கள் பெருகும், வளமை கூடும். அதே போல் ரிஷபராசியை பொறுத்தவரை தனஸ்தானத்திலே குரு வக்கரம் பெற்று சஞ்சரித்தாலும் அந்த வக்கர குரு அவருடைய பாகிஸ்தானத்தை பார்க்கிறது. தொழில்ஸ்தானத்தை பார்க்கிறது. தொழில்ஸ்தானமான கும்பராசியிலே 5 கிரக சேர்க்கை நன்மையை கொடுக்கிறது. சனி, ராகு, புதன், சூரியன், சுக்கிரன், இந்த 5 கிரக சேர்க்கை நன்மையை கொடுக்கிறது. ஆகையினாலே எல்லா வகையிலும் நன்மையை கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே ரிஷபராசி மிக சிறந்த மாசி மாதத்திலே மிக சிறந்த பலன்களை பெறுகிறது என்பதில் ஐயமில்லை. மிதுன ராசியை பொறுத்தவரை வக்கரம் பெற்ற குரு மிதுன ராசியிலே சஞ்சரிக்கிறது. இது பாகிஸ்தானமான கும்பராசியிலே ராசியாதிபதியான புதன் சுகமாக அமர்ந்து பல கிரகங்களோடு வலிமை பெறுகிறார். அப்போ கூட்டு சேர்க்கையினுடைய பலனாலும் குரு வக்கரம் பெற்று பார்வை செய்வதனாலும் மிதுன ராசிக்கு நன்மைகள் உண்டாகும், வளமை உண்டாகும். மாசி மாதத்தை பொறுத்தவரை எந்த இடைஞ்சலும் ஏற்படாது. கடகராசியை பொறுத்தவரை எல்லா வகையிலுமே இந்த மாசி மாதம் ஒரு இடையூறாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் கடகராசிக்கு பொறுத்தவரை விரயஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய மிதுன ராசியிலே உச்சம் பெறக்கூடிய குரு பகவான், உச்சம் பெறக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்திலே வக்கரம் பெற்று திகழ்வதனாலே அனைத்து நிலையிலும் கடகராசிக்கு இந்த மாதம் முழுவதும் மனக்குழப்பத்தை உண்டாக்கும், காரிய தடைகளை உண்டாக்கும், மனச்சோர்வுகளை உண்டாக்கும், எடுத்த காரியத்தில் பல பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கிற பொழுது கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும். பிரசித்தி பெற்ற தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும், பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால் ஒரு 70% தடைகள் நீங்கி நாம் சுபமாக இருக்கலாம். அதே போல் சில பரிகாரங்களை நன்கு தெரிந்த ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டு முறைப்படி பரிகாரங்களை செய்து வந்தால் இத்தடைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அடுத்து சிம்மராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சூரியன் கும்பராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். கும்பராசி என்பது சிம்மம் 1, கன்னி 2, துலாம் 3, விருச்சிகம் 4, தனுசு 5, மகர 6, கும்பம் 7, சப்தமஸ்தானம். அந்த சப்தமஸ்தானத்திலே சூரியன், ராசியாதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறார். தனஸ்தானாதிபதியான புதனும் அங்கே சஞ்சரிக்கிறார் சப்தமஸ்தானத்திலே. அதே போல் விரையாதிபதியான குரு அங்கு சஞ்சரிக்காமல் லாபஸ்தானாதிபதியான குரு அங்கே பார்வை செய்கிறார். ஆகையினாலே சிம்ம ராசிக்கு
பல வகையிலும் நன்மை உண்டாகும், வளமை உண்டாகும். எல்லா வகையிலும் சிறப்பான ஒரு அமைப்பு சிம்ம ராசிக்கு இருக்கிறது. அதே போல் கன்னி ராசியை பொறுத்தவரை கன்னி 1, துலா 2, விருச்சிகம் 3, தனுசு 4, மகரம் 5, கும்பம் 6. இப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் கும்பத்திலே 6ஆம் இடத்திலே தன இல்லை என்ன சொல்கிறாங்க, குண யோகஸ்தானம் என்று சொல்லுவார்கள், குணரோகஸ்தானம் என்று சொல்லுவார்கள். அந்த குணரோகஸ்தானமான 6ஆம் இடத்திலே தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கே சஞ்சரிக்கிறார். விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அங்கே 6ஆம் இடத்திலே இருப்பது நன்மையை கொடுக்கும். ஆக எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கன்னிராசிக்கு நன்மைகள் இந்த மாதம் முழுவதும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தடைகள் இருக்காது, சுகங்கள் பெருகும், நன்மைகள் உண்டாகும். எல்லா வகையிலும் சிறப்பாக கன்னிராசிக்கு இருக்கிறது. அடுத்து துலா ராசி. அன்புக்குரிய நண்பர்களே, துலா ராசியை பொறுத்தவரை துலா 3, விருச்சிகம் 2, தனுஷு 3, மகரம் 4, கும்பம் 5. 5ஆம் இடமான பூரிய புண்ணிய ஸ்தானத்திலே 5 கிரக சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய துலாமிற்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், தைரியஸ்தானமான மகரத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். ஆக தைரியஸ்தானத்திலே ஒரு கிரகம் உச்சம் பெறுவது என்றால் நன்மையை கொடுக்கும், பண வரவுகளை கொடுக்கும், வலிமையை கொடுக்கும், எல்லா வகையிலும் நன்மையை தரும். ஆக மாசி மாதத்தை கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது துலா ராசிக்கு எல்லா வகையிலும் நன்மை என்பதை நாம் தெளிவாக கூறலாம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்திலே இருந்து நன்மையை கொடுக்கிறார். அந்த 3ஆம் இடம் உச்சம் பெறுகிற இடம் செவ்வாய், ராசியாதிபதி செவ்வாய் உச்சம் பெறுகிற இடம். அதே போல் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று இருந்தாலும் அவர் தனுசு ராசி தனஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அந்த அடிப்படையிலே நன்மைகள் உண்டாகும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை பண வரவுகள் உண்டாகும், வியாபாரம் செழிக்கும், எல்லா வகையான முயற்சிகளும் கைகூடும், கணவன் மனைவியுடைய ஒற்றுமை பலப்படும், பல வகையிலும் நன்மைகள் உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசிக்கு அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி குரு. இந்த குரு மிதுனத்திலே வக்ரம் பெற்றிருக்கிறார். அதாவது 8ஆம் இடத்திலே வக்ரம் பெற்றிருந்தாலும் அந்த வக்ரம் பெற்ற குரு தனுசு ராசியை பார்வை செய்கிறார். அதே போல் தைரியஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பராசியையும் பார்வை செய்கிறார். ஆக எந்த அடிப்படையிலே பார்த்தாலும் வக்ரம் பெற்ற குருவினால் பார்வையினாலே நன்மைகள் தான் உண்டாகும். அதே போல் அதனால்தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே 5 கிரக கூட்டு சேர்க்கையும் நன்மையை கொடுக்கும். என்றால் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் அங்கே தைரியஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். விரயஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வருகிற 9/1/2022 அன்று பயிற்சியாக கும்பத்துக்கு செல்ல இருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்த மாதம் முழுவதும் தனுசு ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. நன்மைகள் உண்டாகும். அடுத்து மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி சனி தன்னுடைய தனஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். கூட ராகுவும் இருக்கிறார். அதோடு கூட குரு பார்வையும் இருக்கிறது. அது மட்டுமில்லை, லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அங்கே சஞ்சரிக்கிறார். தொழிற்சானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கே சஞ்சரிக்கிறார். ஆக அந்த அடிப்படையில் பார்த்தாலும் மகர ராசிக்கு எல்லா வகையிலும் நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வருமானங்கள் கூடும், எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும்,
வியாபாரத்தில் செழிப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் பாராட்டுகள் கிடைக்கும். அவர்கள் மூலமாக பல வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு மகர ராசிக்கு இருக்கிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசியை பொறுத்தவரை தன் ஸ்தானத்திலே 5 கிரகங்கள் சேர்க்கை இருக்கிறது. கும்பராசியிலே 5 கிரகங்கள் சேர்க்கை இருக்கிற பொழுது நன்மை உண்டாகும். ஏனென்றால் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த கும்பராசியை பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று தன் ஸ்தானத்திற்கு வர இருக்கிறார். அப்போ உச்சம் பெற்ற செவ்வாய் வருகிற பொழுது நிலம் வீடு வாகனம், நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். நிலத்திலே முதலீடு செய்தது வெற்றி உண்டாகும். அந்த அடிப்படையிலே லாப செவ்வாயினால் பல நன்மைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து மீனராசி. மீனராசியை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் விரயங்கள் உண்டாகும். என்ன கேட்டால் விரயஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்திலே இருக்கிறார். அதே போல் விரயஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அங்கே விரயத்திலே இருக்கிறார். லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் விரயத்திலே இருக்கிறார். தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று பார்வை இல்லை. ஆக குரு பார்வை இருந்தாலும் நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறோம், அதுவும் இல்லை. ஆக மொத்தத்தில் பார்க்கிற பொழுது மீன ராசிக்கு விரயங்கள் இந்த மாதம் முழுவதும் இருக்கும். எப்படி என்றால், 1 ரூபாய் இருந்தால் 10 ரூபாய் செலவு வரும், 10 ரூபாய் இருந்தால் 20 ரூபாய் செலவு வரும், 20 ரூபாய் சம்பாதித்தால் 40 ரூபாய் செலவாகும். ஆக மீனராசிக்காரர்கள் விரயத்தில் இருந்து விடுபட நவகிரகங்களை வேண்டிக் கொள்ள வேண்டும். சனி பகவானை, குறிப்பாக சனி பகவான் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானையும், தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும், சூரிய பகவானையும் வணங்கி பரிகாரங்களை செய்து கொண்டு தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்து வந்தால் இந்த துன்பங்கள் ஒரு 50% குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தவரை 2 ராசிகளுக்குத்தான் பெரும் சிக்கல்களை, கொஞ்சம் துன்பங்களை, துயரங்களை, சிரமங்களை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த மாதத்தில் இருக்கிறது. அது என்ன ராசி என்றால் கடக ராசியும் மீன ராசியும் என்பதை உங்களுக்கு தெளிவாக தெரிந்து சொல்லிக்கொண்டு, இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எவ்வாறு பயிற்சி ஆகிறது என்பதை பார்ப்போம். மாசி 9 அன்றைக்கு 21/1/2026 அன்று மகரத்திலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அதே போல் மாசி 19ஆம் தேதி அன்று அதே போல் மாசி 19ஆம் தேதி அன்று கும்பராசியிலிருந்து சுக்கிர பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல் மாசி 22ஆம் தேதி அன்று 6/3/2026 அன்று சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய சிறப்பான அந்த சனி பகவான் பயிற்சியும் இந்த மாதத்தில் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மாசி 9, அதாவது 21/1/2026 மாசி 22 6/3/2026 வரை இந்த ஒரு மாத காலத்திற்கு 6 கிரகங்கள் ஒரு கூட்டு சேர்க்கையாக கும்பத்திலே சஞ்சரிக்க இருக்கின்றன என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, இந்த ராசிக்கு நாம் சொன்ன பலன்களை எல்லாம் சிறப்பாக கவனித்து எல்லா வகையிலும் நல்ல நற்பலன்களை பெற்று வாழ்வாங்கு வாழுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாழ்த்துகிறேன். அனைத்து நேயர்களும் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து ஆதரவு அளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.